தெரியும். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு உண்மையாக வாழ்த்துறாங்க இல்லையா? இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். அதை பாருங்க, நம்ம பாருங்க அத்தை அப்படின்னு கூப்பிட்றாங்க பாருங்க, என் அண்ணன் புள்ள அவங்க. அன்பு உள்ளம் ஜாக் ஸ்பாரோ, வாங்க வணக்கம் அத்தை, வணக்கம். அவங்கள படைச்சது யாரு? மாட்டிய அவங்கள படைச்சது யாரு? அவங்க அம்மா. அவங்களும் ஒரு மனிதர் தானே. இப்போ என்ன செய்வீங்க சிஸ்டர்? வாங்க பேசலாம். நம்ம 2 பேரும் பேசலாம்னா டைம் இருக்கா அவங்களுக்கு? அவங்களெல்லாம் படைச்சது யாரு? அவங்களுடைய அம்மா. பாரதி செல்லம் சிரிச்சுட்டாங்களே. நமக்கும் கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்கோ? எனக்கு ரொம்பவே சாமர்த்தியம் உண்டு, உண்மையாகவே சொல்கிறேன். எனக்கு கிடைச்ச அவ்வளோ பிரச்சனைகள், எனக்கு கொடுத்த கஷ்டம் துன்பம் எல்லாத்துலேயும் நான் உயிரோடு இருக்கிறதுன்றது ஒரு பெரிய அதிசயம் தான். நான் டேலண்ட் பர்சன் தான். நான் பாண்டிச்சேரியில் சிங்கப்பெண் தான். எனக்கு அந்த அவார்டு கொடுத்ததில் தப்பே கிடையாது. அந்த அவார்டு கொடுக்கும்போது ஒரு 2 வார்த்தை என்னை பற்றி சொல்லி கொடுத்துருக்கலாம். மாரிகணி சாருக்கும் கொடுக்கும்போது ஒரு 2 வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கலாம், ஒரு நல்ல ஓவியர் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு அறிமுகமும் இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்தாங்க. அவ்வளோ பேர் இல்லை, நிதானமாக ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம தம்பிக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அதெல்லாம் செய்வாங்க. இது என்னடா கொடுமை? கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா? அதான் தெரியல. செல்லம், லவ் யூ செல்லம். வாங்க அண்ணா இன்னொரு சேனல்லேருந்து வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனால் இந்த டாப்பிக்லலாம் வந்து பேச முடியாது, அதனால் அண்ணன் வந்து வணக்கம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம ஆர்சிஎஸ் சிஸ்டரும் எஸ்கேப்டா. சிஸ்டர், கடவுள் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. சொல்கிறேன்னா மனசு வருத்தத்தில் சொல்கிறேன். ஒரு கெட்ட சக்தி அப்படின்னு இருக்குதுன்னா ஒரு நல்ல சக்தியும் கண்டிப்பாக இருக்குது. அது வந்து நம்ம ஒரு சிலர் விநாயகர் அப்படின்னு கும்பிட்றோம், ஒரு சிலர் அல்லான்னு கும்பிட்றாங்க, ஒரு சிலர் ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தெய்வம் இருக்கிறது, இல்லைன்னு தான் சொல்லக்கூடாது. என்னோடய மன கஷ்டத்தினால நான் அந்த மாதிரி சொல்கிறேன். சாரி சிஸ்டர், சாரி. லைக் போட்டாச்சு சாமி. எத்தனை லைக்கு போடுங்க, அள்ளி போடுங்க. 9 லைக் வந்துடுச்சு. உங்கள் தங்கச்சி தானே நான். உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் இருக்கிற அத்தனை சேனல்லேருந்து லைக்கை போட்டு போய் படுத்து தூங்குங்க போங்க. ஹார்ட்டு கொடுக்குறாங்க நம்ம ஜாக் ஸ்பாரோ. ஹார்ட் வாங்கிக்கிட்டேன். தேங்க்யூ, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு மன கஷ்டம் இருக்குது, நிறைய வலிக்குது. அதனால் எப்படியோ என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசுகிறேன். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டர். ரகு அஃபிஷியலா? இது யாரு? நானும் நினச்சேன் நம்ம ரேணு தான் அப்படின்ட்டு. கடைசியாக ரகு அஃபிஷியல். ஹாய், வாங்க வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் அவார்டு. தேங்க்யூ. அந்த அவார்டு எனக்கு கொடுக்கலாம் தானே ரகு? நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்கிறத விட நான் ஒரு சிங்கப்பெண் தான் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆமாம், பாய் செட். ஹாய் பாய் பாரதிமா. உம்மான வாயில் கையை வச்சுக்கிட்டு போகக்கூடாது. நல்ல ஸ்மைலியாக சிரிச்சுக்கிட்டே போகணும், சரியா? எனக்குள்ளே எத்தனை வழிகள், நான் சிரிக்கிறேன் பாருங்கள். நான் நல்லா இருக்கேனா பாரதி? அதை மட்டும் சொல்லிட்டு போயேன். ரகு அஃபிஷியல், எப்படி இருக்கீங்க? நீங்கள் சிங்கப்பெண் தாம்மா? ஆமாம், அது ஒரு 2 வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கலாம் நம்ம ராஜராஜன் தம்பி. கண்டிப்பாக அதை ஒரு ரீல்ஸாக எடுத்து அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம். அது மூலமாக கொஞ்சம் நம்ம பிரபலமாயிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். என்ன காரி முஞ்ச வாழ்க்கை எனக்கு, அதை வேற போட்டு பிரபலம் பண்ண என்னமோ பேசின்னு கிடக்குறேன் நானும். கொடுங்க. நான் சிங்கப்பெண் தானா ரகு? நீங்கள் சேனலா? என்ன பண்ணுறீங்க? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷார்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? என்னடா இது பாக்ஸுக்குள்ள மெசேஜு? ஒன்றுமே முடியல என்னால். ஆல் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் ஆர் த சிங்கப்பெண். சூப்பர், வெரி குட். அலைக்கடல் ஓய்ந்தாலும் அன்பு என்னும் கடல் ஓயாது. மற்றும் ஒரு காணொளியில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன் அப்படி சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க. அலைக்கடல் ஓய்ந்தாலும் அன்பு என்னும் கடல் ஓயாது அப்படின்னு சொல்கிறீங்க.